எம்ஆர்கே யூடியூப் சேனல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஜாதகம் தான் அன்னைக்கு 2 ஜாதகங்கிறதுனால நேரடியாக ஜாதகத்துக்குள்ளேயே போயிடலாம். இந்த ஜாதகம் பார்க்கறது எதுக்கு அப்படின்னா, எந்த டைம்லையாட்டும் எதையாட்டும் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும்போது குழம்பும் போது இந்த ஜாதகம் நம்மளுக்கு பயன்படும். அப்படி பயன்பட்ட 2 பேரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க நேரடியாக நம்ம ஜாதகத்துக்குள்ளேயே போயிடலாம். இந்த ஜாதகம் 11/7/1998 இவங்க பிறந்தது. பிறந்த நேரம் 4:30 PM மாலை. சரி, இவங்க பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம் தான். அதனால நீங்க மாவட்டம் எழுதுறன்னு பார்க்க வேண்டாம். இவங்க பிறந்த லக்கணம் விருச்சிக லக்கணம். 2வது வீட்டில் சந்திரன் இருக்காரு, 3வது வீட்டில் சந்திரன் இருக்காரு, 4வது வீட்டில் கேது இருக்காரு, 5வது வீட்டில் குரு இருக்காரு, 6வது வீட்டில் சனி நீசம், 7வது வீட்டில் சுக்கிரன் ஆட்சி, 8வது வீட்டில் செவ்வாய் அஸ்தமனம். சூரியன் 26 டிகிரியில் இருக்கு, புதன் 21 டிகிரியில் இருக்கு, ராகு 9 டிகிரியில் சிம்மத்தில் இருக்கு. இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகக்காரர் இந்த ஜாதகருடைய அப்பா எனக்கு நல்ல பழக்கம். அப்போ இந்த பையன் 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சுட்டு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமான இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ஊர்ல உள்ள, அதாவது அவங்க இருக்கிறது எங்க ஊர் தான், ஆனா அவங்க பக்கத்துல உள்ள வேற ஜோதிடத்துல இந்த பையனுடைய ஜாதகத்தை காமிச்சு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பையன் மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறான், டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறான், அவன் டாக்டர் ஆவானா அப்படின்னு கேட்கும்போது அவங்க டாக்டருக்குள்ள முக்கியமான கிரகம் செவ்வாயும் சூரியனும் தான். ஆனா அவங்களுக்கு தெரியும் செவ்வாயும் சூரியன் தாங்கிறது கரெக்டு தான், அது எந்த மாற்றமும் இல்லை. அந்த 2 கிரகமும் 8ஆம் வீட்டில் மறைஞ்சி அந்த செவ்வாய் அஸ்தமனம் ஆகியிருக்கிறதுனால இந்த பையனுக்கு டாக்டர் படிச்சா இவன் படிப்பை ஃபுல்லா கண்டினியூ பண்ண முடியாது. செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால மறைஞ்சி இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த இது கிடைக்காது. இன்னொன்று, செவ்வாயை குரு பார்க்கணும். இந்த குரு 4ல் இருக்காரு, 5ல் இருக்காரு. இவருடைய 5ஆம் பார்வை புதனுக்கு தான் விழும்பே தவிர செவ்வாய்க்கு விழாது. அதனால இந்த பையன் டாக்டருக்கு படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பையன் ஜாதகத்துல சூரியனில இருக்கா, பௌர்ணமி கொஞ்சம் விளங்கின சந்திரனில இருக்கிறதுனால, சந்திரன் புதனை பார்த்ததுனால இந்த பையன் அக்கௌண்ட் சம்பந்தமான படிப்பு தான் படிப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட அந்த ஜோதிடர் சொல்லியிருக்காரு. குரு கண்ணியையும் பார்க்கறதுனால இவருக்கு அக்கௌண்ட் தான் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்கிட்ட தந்து அவங்க ஒரே பிடிவாதமா டாக்டர் தான் படிக்கணுங்க, அதில் ஃபீஸ் வேற அமௌண்ட் வெயிட்டாக கட்டி சேர்க்க வேண்டியிருக்கு, சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ நான் பார்க்குறேன். பார்த்துட்டு இந்த பையனுக்கு அக்கௌண்ட் வராது, அக்கௌண்ட் இந்த பையன் வந்தாலும் அக்கௌண்ட் வச்சு இந்த பையனுக்கு காசு வராது. இந்த பையனுக்கு டாக்டர் தான் படிப்பான், டாக்டர் தொழில இவன் பெரிய ஆளாக வருவான் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லிட்டோம். 5 வருஷமா 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம். அது எப்படி சொன்னாங்கிறத இப்போ நம்ம சொல்ல போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, இதில் முக்கியமாக அவங்க அந்த ஜோதிடர் சொன்னது ரொம்ப கரெக்ட். செவ்வாயும் சூரியனும் தான் டாக்டர், அதாவது மருத்துவ கிரகம். அந்த மருத்துவ கிரகத்துக்கு கூட குருங்கிற கிரகம் சம்மந்தப்படணும், இல்லைன்னா சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் சம்மந்தப்படணும். அதே மாதிரி மருத்துவருக்கு அவங்க படிச்சுட்டாங்கன்னா ஒரு 25 வருஷம் அவங்களுக்கு நல்ல யோகமான தசை வரணும். ஏன்னா அவங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கும். அப்படிங்கும்போது அந்த ஜாதகம் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒருத்துள்ள ஜாதகமா இருக்கணும். இப்போ இந்த ஜாதகத்துக்கு மருத்துவர் இவர் ஆவாரு, டாக்டர் ஆவாரு நான் எப்படி சொன்னேங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி உங்க பிள்ளைய ஜாதகத்துல இருந்தா நீங்க பாத்துக்கங்க. இல்லைன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது சரியான ஜோதிடரை அணுகி என்ன லைன்ல உன்னை கொண்டு போகலான்னு நினைச்சு கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த குரு இதுல 4 டிகிரில இருக்காரு, சரியா? 4 டிகிரில இருக்காரு. இந்த இடத்துல 5வது வீட்டை பார்ப்பாருங்க. இருந்து 1 2 3 4 5 பார்ப்பாரு. அப்போ இதுல 4 டிகிரில பார்ப்பாரு. குருவோட பார்வை இந்த சைடு 15 டிகிரி, இந்த சைடு ஒரு 15 டிகிரி. அதுவும் குரு ஆட்சி பண்ணி உச்சம் பண்ணி பார்க்கும்போது ஃபுல் பவரா விழும். அப்படிங்கும்போது இந்த சைடு இருக்க 15 டிகிரில இருக்க வீடும் சுபத்துவமாகும், அந்த சைடு 15 டிகிரில இருக்கிற வீடும் சுபத்துவமாகும், கிரகங்களும் சுபத்துவமாகும். இது விதி. இந்த ஜாதகருக்கு குரு இதுல 4 டிகிரில பார்த்தாலும் இந்த சைடு 11 டிகிரி சைடுல விழும் அந்த ஒளியோடைய அளவு. அப்போ இந்த சூரியன் 26 டிகிரில இருக்கிறதுனால இந்த சூரியன் முழுசா குருவால பார்க்கப்பட்ட மாதிரி இது பழக்கம் வந்துடும். அப்போ சூரியன் குருவும் கனெக்ட் பண்ணனால இவருக்கு சூரியன் சம்பந்தமான மருத்துவத்துறை இவருக்கு நல்லா வரும்.
அடுத்தாப்ப மருத்துவத்துக்கு ஃபர்ஸ்ட் கிரகம் வந்து செவ்வாய் தான். இந்த செவ்வாய் பாருங்க 9 டிகிரி சூரியனோட அஸ்தமனம் ஆயிட்டாரு. இந்த சூரியன் குருவோட கனெக்ட் ஆயிட்டாரு. அப்போ மறைமுகமா இந்த செவ்வாய் குரு கூட கனெக்ட் ஆகுறாரு. அது மட்டும் இல்ல, இது மட்டும் காணாது. இது மட்டும் இருந்தா நான் உங்களுக்கு இது வந்து நீங்க கண்டிப்பா உங்க பையன் டாக்டர் ஆவானுங்கிற நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். இந்த செவ்வாய் 9 டிகிரில இருக்காரு. இந்த சுக்கிரன் 26 டிகிரில ஆட்சி பண்ணி இருக்காரு. அப்போ இந்த செவ்வாய் கூட சுக்கிரன் மறைமுகமா 10 டிகிரில கனெக்ட் ஆகிறாரு. அதாவது ஒரு 5 டிகிரி 6 டிகிரில கனெக்ட் ஆகுறாரு. அப்படிங்கும்போது செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் சுக்கிரனுடைய கனெக்டும் குருவோட கனெக்டும் வந்துருது. இந்த ரெண்டும் சேர்ந்து 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க அதிகமான சுபத்துவமா இருக்கிறதுனால இவங்களுக்கு இந்த டாக்டர் சீட்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். டாக்டருக்கு ஃபுல்லா படிச்சு அதுல தான் இவங்க சம்பாத்தியம் இருக்குங்கிறத நான் சொன்னேன். அடுத்தாப்ப இந்த ஜாதகத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு டாக்டர் படிக்கணும்னா செவ்வாய் மட்டும் வளர்த்துருந்தா காணாது. 4வது வீடும் புதனும் வளர்த்துருக்கணும். மார்க் நல்லா வேங்கினா தானே அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். அப்படிங்கும்போது இந்த 4வது வீட்டுல கேது இருக்காரு. இந்த வீட்டுக்கு அதிபதி நீசமாயிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப 4வது வீடு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா 4வது வீட்டுக்கு அதிபதி நீசமானாலும் இந்த சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு 2 நாள் கழிச்சு பிறந்ததுனால சந்திரனுக்கு 4வது வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த சனி வந்து தன்னுடைய இழந்த ஒளிய மீண்டும் அவருக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகருக்கு சனி நீசபங்கம் ஆன மாதிரி ஒரு வேல்யூ. அதனால இந்த 4வது வீடு அவங்களுக்கு கடலை. அதை விட முக்கியமா இந்த பௌர்ணமி சந்திரன் புதனை 3 டிகிரில பாக்குறாரு. அப்போ புதனும் வளர்த்தனால இவர் எதையுமே யூகம் பண்ணி டக்குன்னு புரிஞ்சுக்கிற தன்மை அவங்களுக்கு இருக்கு. படிச்சு நல்ல மார்க் எடுத்தாரு. மெரிட்ல எல்லாம் கிடைச்சது. அவங்க ஆசைப்பட்டதோட நல்ல காலேஜ் சீட்டு கிடைச்சி நல்ல இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. இப்போ எதுக்கு இந்த ஜாதகத்தை எடுத்தோம்னா இவங்க அடுத்தப்ப ஹாஸ்பிட்டல் கட்டி எப்போ நான் பெரிய ஆள் ஆக முடியுங்கிற கேள்வி அவங்ககிட்ட வந்துச்சு. இந்த ராகு வந்து சூரியன் வீட்டுல உட்காந்துருக்கு. சூரியன் வந்து அரசாங்க கிரகம். என்னைக்குமே தொடர்ந்து வர்ற கிரகத்தோடைய திசைகள் அந்த செவ்வாயோடையோ சூரியனோடையோ கனெக்ட்ல வந்து அவங்க கண்டிப்பா அந்த மருத்துவ சிந்தனை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதனால இந்த சூரியன் வீட்டுல ராகு உட்கார்ந்ததுனால இவருக்கு வந்து இந்த மருத்துவ எண்ணங்கள் அதிகமா இருந்துச்சு. அப்போ அதை விட முக்கியம் இந்த ராகு வந்து சூரியன் வீட்டுல இருக்கும்போது சூரியன் வீட்டுல ராகு பகைங்கிற ஒரு நிலையை அவருக்கு கிடைக்கும். ஏன்னா சூரியன் வந்து ஒளி கிரகம், ராகு வந்து இருள் கிரகம். அந்த வீட்டுல ராகு இருக்கும்போது சூரியன் வீடு பாதிக்கப்படவே செய்யும். அதனால நான் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட், இந்த ராகு தசை 2027 முடியுது. அது வரைக்கும் நீங்க வேலைக்கு போங்க. அதுக்கு பிறகு குரு தசை வருது. லக்கணத்துக்கு 5லையும் ராசிக்கு 3லையும் எந்த பாவகிரக தொடர்பும் இல்லாம குரு மறைமுகமா செவ்வாயும் சூரியன் கனெக்ட் பண்ணதுனால இந்த குரு 2க்கும் 5க்கு அதிபதினால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா நிறைவேறும். கண்டிப்பா நீங்க அப்ப ஆசைப்பட்டதை செய்யுங்க. அப்ப எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷத்தோட திரும்பி போனாங்க. சரி, ஆண்டவன் புண்ணியத்துல அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா கிடைக்கட்டும். நம்ம அடுத்த ஜாதகத்துக்கு இப்போ போவோம். இந்த ஜாதகம் வந்து அது எனக்கு தெரிஞ்சவங்க. இது வந்து இந்த ஜாதகக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க கிடையாது. இவங்க சொந்தக்காரங்க பையன், எனக்கு தெரிஞ்ச பையன், அவங்க மூலமா வந்த ஜாதகம் இது. இந்த பையன் வந்து இந்த பொண்ணு வந்து இது பெண் ஜாதகம். இந்த பெண் வந்து 28/7/1989 பிறந்திருக்கு. 1/15 மதியம் PM பிறந்திருக்கு. திருநெல்வேலியில பிறந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்த லக்கணம் துலா லக்கணம். 3வது வீட்டுல சனி வக்கரம். 5வது வீட்டுல ராகு இருக்காரு. 8ஆம் வீட்டுல சந்திரன் இருக்காரு. 9வது வீட்டுல குரு இருக்காரு. 10வது வீட்டுல சூரியன் புதன் இருக்காரு. 11ஆம் வீட்டுல செவ்வாய் கேது சுக்கிரன் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க. இதுல புதன் அஸ்தமனமா இருக்காரு சூரியனோட சேர்ந்து. இந்த ஜாதகருக்கு இவங்க வந்து குருப்பொன், அதாவது குருப்பொன் தேர்வுல தாசில்தார் அந்த மாதிரி ரேஞ்சில் பரீட்சை எழுதிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அப்பப்போ ஒரு 10 மார்க்கு 1 மார்க் 2 மார்க்ல போயிட்டே இருந்திருக்கு. கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அந்த பையன் என்கிட்ட பார்க்க வந்தாங்க. அவங்களாம் முதல்ல இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு என்கிட்ட வரல. அதனால இந்த ஜாதகருக்கு இந்த வந்த பையன் இவங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்தாங்க தவிர எந்த வேலைங்கிறத அவன் சொல்லலை. சரியா? அப்போ இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படின்னா என்னைக்குமே லக்கணத்துக்கு 10வது வீட்டுல சூரியன் திக்பலமா இருக்காரு. அப்போ கவர்மெண்ட் மூலமா இவங்களுக்கு காசு வரும். 10வது வீட்டுல எந்த கிரகம் இருந்தாலும் அது சம்பந்தமான காசு வரும். சூரியன் இருந்தா கவர்மெண்ட் மூலமாகவும், புதன் இருந்தா வியாபாரம் மூலமாகவும், செவ்வாய் இருந்தா மருத்துவர் மூலமாகவும், குரு இருந்தா வாத்தியார், டீச்சிங், பேங்கிங் இந்த லைன் ஃபுல்லாவே அவங்களுக்கு வருமானம் வரும். அப்போ இவருக்கு 10ல சூரியன் இருக்கனால இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு. சரி, அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அதை சொன்னா தானே அவங்களுக்கு நம்ம சரியான ஒரு கைடு கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ஜாதகருக்கு 3வது வீட்டுல சனி வக்கரமா இருக்காரு. இந்த சனி இருந்த வீட்டுக்கு அதிபதி குரு இங்கிருந்து நேர் 7ஆம் முறை சனியை பார்க்கிறாரு. அப்போ சனி தன்னுடைய கெட்ட ஒளிகள் இழந்து இந்த லக்கணத்துக்கு யோகருங்கிறதுனாலையும் தன்னுடைய காரத்துவம் வழியா அந்த சனி பகவான் காசு கொடுக்க ரெடி ஆயிட்டாரு. ஏன்? இந்த குரு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி.
மூணாம் வீட்டுக்கு அதிபதி தைரியத்தை கொடுப்பார், 6ஆம் வீட்டுக்கு அதிபதி உத்தியோகத்தை கொடுப்பார். அப்போ இந்த குருவுடைய பார்வை வந்து சனி கிடைச்சதுனால உத்தியோகம், சனி சம்பந்தமான உத்தியோகம் இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு, சூரியன் பக்கத்துல இருக்கிறதுனால கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு இந்த ஜாதகருக்கு. சரி, என்ன உத்தியோகம் கிடைக்கும், அடுத்த டாபிக் வேணும்ல. இந்த ஜாதகருக்கு சனி சம்பந்தமான துறையில இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியாச்சு. சனி சம்பந்தமான வேலை எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது ஜாதகத்துல 10வது வீட்டுல சூரியன் இருக்காரு, அந்த வீட்டுக்கு அதிபதி 8ல உச்சம் பண்ணி இருக்காரு. அப்போ இந்த சூரியன் வலுவாயிறாரு அதனால. ஆனா அதை விட இந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 8வது வீட்டுல தேய்பிர சந்திரனை வந்து உச்சம் பண்ணதுனால அந்த வீட்டுக்கு 11ல இருந்து அது 8வது வீடா இருக்கனால இவருக்கு மறைமுகமா வருமானம் வரணும். அதுவும் பெரிய லெவல்ல வராது, கொஞ்சம் கொஞ்சமா வருங்கிறது தான் அந்த சந்திரனுடைய தேய்பிர சந்திரனுடைய அளவு. இதே பௌர்ணமி சந்திரன் இருந்துச்சுன்னா லம்ப காசு வரும் மறைமுகமா. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு வரும் அப்படிங்கிறனாலையும் சனி சுபத்துவமா இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு விஓ அதாவது விஐஓ இந்த வேலைக்கு இவங்களை ட்ரை பண்ணிச்சவங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோம். அவங்க அந்த பையன் போய் சொல்லியிருக்காங்க அவங்க கிட்ட, அவங்க நல்லா கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு பிறகு 2 பரீட்சை எழுதியிருக்காங்க. இந்த பொண்ணு விஓ வேலை கிடைச்ச பிறகு என்கிட்ட சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. இதுதான் இதுல முக்கியமான பாயிண்ட். இவங்களுக்கு வருமானம் மறைமுகமா வரணும், சனிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஒரு விஐஓ அப்படிங்கிற வேலை கிடைக்கும்னு சொல்லி நம்ம சொன்னோம். இதுக்கு தான் ஜோதிடம் பயன்படும். நம்ம அப்பப்போ என்ன வேலை பார்க்கலாமா, தொழில் பார்க்கலாமா, என்ன படிக்கலாம், என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க குழம்பும் போது அந்த துறையில அந்த பிள்ளைகளை சேர்த்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்றதை விட சரியான ஜோதிடத்தை சரியான ஆலோசனை பெற்று நீங்க அதை அது மூலமா வழி நடத்துனீங்கன்னா உங்க பிள்ளைகளை கரெக்டான வழியில கொண்டு போகலாம். அதுக்கு தான் அந்த ஜோதிடம் மெயினா பயன்படும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், நன்றி, வாழ்க வளமுடன்.